வணக்கம். மேலும் ஒரு தகவல் நிறைந்த பயனுள்ள காணொளியை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கணிதத்தை பற்றி குறிப்பாக நான் இந்த காணொளியை உங்களுக்கு கொடுக்கிறேன். சென்ற முறை கணிதத்தை பற்றி நான் போட்ட காணொளியில் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தார்கள். அவற்றையெல்லாம் சரி செய்ய வேண்டும். அந்த சின்ன சின்ன மாற்றங்களை செய்து இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். முக்கியமாக கணிதத்தை மிக மிக எளிமையாக விளக்குவது அப்படி என்று ஆரம்பித்து நான் விளக்கிய விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுப்படையான விஷயம். இப்போ கணிதம் என்பது எதற்கு? நம்ம பெரிய வாழ்க்கைங்கிறது ரெண்டு மாதிரி இருக்குது. ஒன்று மேக்ரோ லெவல்னு ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று மைக்ரோ லெவல். நீங்கள் அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பது, இல்லை பெரிய உலக மகா யுத்தம் நடப்பது பற்றி, இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசுவதெல்லாம் மேக்ரோ லெவலில் நான் பேசியது. ஆனால் அது எல்லோருக்கும் பயன் தருமா என்றால் எல்லோருக்கும் பயன் தராது. அந்த சப்ஜெக்டில் ஆர்வம் இருக்கிறவங்க அதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் மைக்ரோ லெவல் என்பது எல்லோருக்கும் பயன் தருகின்ற கணிதம். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ கணிதத்தில் எதுதான் முக்கியம் அப்படின்னு என்று கேட்டால் எல்லா மனிதர்களுக்கும், சாதாரண நடுத்தர காமன் மேனுக்கு, குறிப்பாக மனிதர்கள் எல்லாருக்கும், முக்கியமாக எல்லாருக்கும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்ற எல்லோருக்கும் முக்கியமான கணிதம் எது தெரியுமா? கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன ஒரு பதம் இருக்கிறது. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா இந்த வட்டி ஸ்டாண்டர்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வேற. எப்படின்னா, நீங்கள் 1% சேஞ்ச் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1% அதோடைய இது பல நாட்கள் ஆன பிறகு பல பெரிய மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு நான் சில போட்டிகள், இந்த டிஎன்பிஎஸ்சி இல்லை ஐஏஎஸ் இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள் அதெல்லாம் கூட நான் எடுத்து படிப்பேன். அந்த மேத்தமெட்டிக்ஸ் நான் மெயினாக இப்போ மாணவர்களுக்கு இன்ஜினியரிங், ஆட்டோகேட் அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தாலும் கணிதம் சம்பந்தமாக சொல்லிக் கொடுப்பதும் எனக்கு ரொம்ப ஆர்வம். இங்கிலீஷ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், அது லாங்குவேஜும் மேத்தமெட்டிக்ஸும் எவ்வளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது. அது இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, சம்ஸ்கிருதமாக இருந்தாலும் சரி, ஹிந்தியா எதுவாக இருந்தாலும், பிரான்ஸ் எதுவாக இருந்தாலும், அங்கே லாங்குவேஜிலும் விஷயங்கள் இருக்கிறது. மேத்தமெட்டிக்ஸில் அதை விட மேத்தமெட்டிக்ஸும் ஒரு லாங்குவேஜ் தான் சொன்னேன், பிரபஞ்சத்துடைய மொழி இருக்கிறது. அதிலும் அது வாழ்க்கைக்கு தேவையான என்ன இருக்கிறது கணிதத்தில் நாம் கற்றுக்கொள்ள, அதை வீட்டில் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை எங்கேயுமே கற்றுத்தர மாட்டேன் என்று ஆதங்கத்தில் நான் ஒரு காணொலி போட்டேன். இது வீட்டில் சொல்லித்தரணும். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எங்கேயுமே சொல்லித்தராத ஒரு விஷயம் தான் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி. எப்படின்னா, ஒரு கேள்வி கேட்குறாங்க டிஎன்பிசியில். ஒரு கேள்வி நானே பார்த்தேன். அந்த கேள்வியை என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு விஷயம் ஒரு 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 தொகை இருக்கிறது. இந்த தொகை 8 மடங்கு ஆகுவதற்கு 45 வருடங்கள் பிடித்தது. அப்படி என்றால் அந்த தொகை 2 மடங்கு ஆகுவதற்கு எத்தனை காலம் பிடிக்கும்? இதுதான் கேள்வி. இது அடிக்கடி வேறு கேட்கிறார்கள் டிஎன்பிசி மன்ற கேள்விகளில். ஒன்று 11 வருடம், இன்னொன்று 12 வருடம், 13, 15 இப்படி இருக்கு ஆப்ஷன்ஸ் ABCD. இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் அந்த எக்ஸ்போனன்ஷியலை நம்ம புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் படிக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை எளிமையாக புரிந்து கொள்வது எப்படி? இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னேன், 1லேருந்து 100 வரை கூட்டுவதை காஸுங்கிறவர் எப்படி கண்டுபிடிச்சார்? கார்ல் ஃப்ரெட்ரிக் காஸுங்கிறவர் 2ஆக பிரிச்சு விட்டார் ஜோடியாக. 1லேருந்து 50 ஒரு சைடும், 51லேருந்து 100 ஒரு சைடும் பிரிச்சு விட்டார். பிரிச்சுவிட்டு 1ஐயும் 100ஐயும் கூட்டினா 101, 2ஐயும் 99ஐயும் கூட்டினா 101, 3ஐயும் 98ஐயும் கூட்டினா 101, 4ஐயும் 97ஐயும் கூட்டினா 101, 5ஐயும் 96ஐயும் கூட்டினா 101. இப்படியே பார்த்தா 49ஐயும் இதையும் கூட்டினா 151ஐயும் கூட்டினா 101. இது மாதிரி அப்போ மொத்தம் 50 செட் ஆஃப் 101. 50 × 101 5050. இதுதான் விடை. இவ்வளோ சிம்பிளாக. அது எப்படி ஒரு கிளாஸில் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது தானாக கண்டுபிடித்த ஒரு ப்ராடஜி, ஒரு கால்ஸ். அது ஒரு பெரிய கதை. அது எதுக்கு சொல்ல வரேன், இது மாதிரி எல்லாவற்றையுமே கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். சிம்பிளாக சிந்தித்தால் கணிதம் எளிமைதான். கணிதம் மேல் நாம் கோவப்பட வேண்டாம், இன்னும் சொல்ல விரும்பி படிக்கலாம். இப்போ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது நான் இப்போ ஸ்கூலில் சொல்லித்தர மாதிரி சொல்கிறேன். நீங்களே பாண்டாம்பா அப்படின்னு என்னன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்கள் அப்படி என்று கேட்டு பாருங்கள் ஒரு கணித வாத்தியாரிடம், இல்லை ஒரு பெரிய மேதையிடம். P is equal to A, amount is equal to A is equal to P into 1 into R by 100 power N
ஐயோ, என்னன்னா என்ன, ஏன்னா என்ன, பின்னா என்ன, எல்லாம் அவரே இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பி என்றால் பிரின்சிபல், மூலம், மொத்த தொகை. அமௌண்ட் என்றால் கிடைக்க போகிற தொகை. ஆர் என்றால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். என் என்றால் எத்தனை நாட்கள். இப்படியெல்லாம் விளக்கினால் கூட இந்த ஃபார்முலாவை பார்த்த உடனே பசங்களுக்கு என்னடா இது தேவையாது, அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சக்தி வாய்ந்தது, எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது என்பது புரியாமலே போய்விடும். இதை தான் லாங்குவேஜில் ஈஸியாக புரிய வைக்கலாம், அதுவும் தமிழில் ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கலாம். எப்படி தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேங்க, சிறு துளி பெருவெள்ளம். இதை இங்கிலீஷில் ஒருத்தர் புக்காக போட்டிருக்காரு. அதாவது புக்கு பேர் அட்டாமிக் ஹேபிட்ஸ். இன்னும் சொல்ல போனால் இந்த காணொலியே இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் உடைய அதிலிருந்து தான் நான் இந்த காணொலியை பேசுகிறேன்னு கூட சொல்லலாம். நீங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அட்டாமிக் ஹேபிட்ஸ், சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். அது ஒரு கட்டத்தில் பெரிய மாற்றமாக மாறி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போல் மொத்தமாக உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் என்பதுதான் அவர் அந்த ஜேம்ஸ் கிளியருங்கிறவர் அட்டாமிக் ஹேபிட்ஸ் மூலமாக சொல்ல வர கருத்து, மைய கருத்து. இந்த மைய கருத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிற ஃபார்முலாவை அவர் கொடுத்த படம் என்ன தெரியுமா? அட்டாமிக் ஹேபிட்ஸ். அதைத்தான் இதை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நான் சொன்னாலும் புரியாது. இதே சிறு துளி பெரு வெள்ளம் என்று சொல்லி பாருங்கள், யாருக்கும் புரியும். இதுதான் கணிதத்தை எளிமைப்படுத்துவது. இப்போ சரி, ஓகே, 1% நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஓகே, 1%ங்கிறது என்ன? 0.1. ஓகே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் 1% சேஞ்ச் பண்ணால் 365 நாள் இன்ட்டு 365 இன்ட்டு அந்த 1%ங்கிறது எவ்வளோ? 1.1 சேஞ்ச் பர்சன்ட்னா எவ்வளோ? அது 37% சேஞ்ச் ஆகிடுது. அது பிரேக் இல்லாமல் நடக்கணும். இதைத்தான் நம்ம சொல்ல வர்றாரு. ஒரு சின்ன மாற்றத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யும் பொழுது அதனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தில் போய் முடியும். இப்படித்தான் பெரிய பெரிய பில்லியனர்ஸ், பெரிய பெரிய மனிதர்கள் உருவானார்கள். அவர்கள் எடுப்பிலே பெரிய இதெல்லாம் பண்ணலை, ஒரு சின்ன மாற்றம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வாழ்க்கை நாளையிலிருந்து நான் 10 நிமிடம் நடக்கப் போகிறேன். நீங்கள் 1.5 மணி நேரம் நடக்க போகிறேன், எக்ஸசைஸ் பண்ண போகிறேன்னா நடக்காது. 10 நிமிடம் நான் நடக்கப் போகிறேன் என்றால் 10 நிமிடம் நடப்பேன். 10, 11 நிமிடமாகும், 12 நிமிடமாகும். ஆனால் விடவே கூடாது. அப்படி பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் 1 மணி நேரம் நடப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு உங்கள் உடம்பு சும்மா இருக்கும், மொழி இருக்கும். இதுதான் எப்படி ஆரம்பித்தது? ஒரு சின்ன சேஞ்ச். இந்த 10 நிமிஷம் பண்ண ஆரம்பிங்க. இதே மாதிரி தான் நீங்கள் எல்லாமே. இங்கே ஒரு சின்ன நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பெண்களுக்கு சொல்கிறேன். ஒரு பெண் தன்னை அழகாக்கணும். ஏன் ஆணுக்கு கூட தான், எல்லாருக்குமே அழகாக இருந்தால் சந்தோஷம் தானே. ஏன் நானே இப்போ ப்ராக்டிஸ் பண்ண சில விஷயங்கள் சொல்கிறேன். நீங்கள் அழகாக இருக்க, தோற்றமளிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதற்காக ஒரு நாளைக்கு 10 நிமிடம் செலவு செய்யுங்கள். அந்த 10 நிமிடம் செலவு செய்ய தான் ஆரம்ப கட்டம். ஓகேயா? இந்த 10 நிமிஷம் என்ன பண்ணுறது? 10 நிமிஷம் சின்ன ஹேபிட்டை, மூஞ்சி கழுவுங்க. அப்புறம் என்ன ஆகும்? 10 நாள் மூஞ்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அந்த ஏன் கழுவுற மூஞ்சி கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜூஸை கொஞ்சம் விட்டுட்டு அப்படி மூஞ்சில் தடவி பாருங்க. இப்போ என்ன ஆகும்? எலுமிச்சம்பழ ஜூஸையும் போட்டு கலந்தா இன்னும் நல்லா இருக்கு. அப்போ என்ன ஆகும்? நீங்கள் வெறும் மூஞ்சி மட்டும் இல்லை, அப்புறம் என்ன சொல்லுவீங்க, தலைக்கு கொஞ்சம் எண்ணெயை அப்படியே மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மூஞ்சி இது பண்ணால் இப்போ என்ன ஆகுது? நீங்கள் வெறும் 10 நிமிடம் மூஞ்சியை உடம்பை அலம்புகிறேன், முகத்தை சுத்தம் செய்கிறேன் என்று ஆரம்பித்தது ஒரு 6 மாதம் கழித்து நீங்கள் புதுசாக தலைமுடி, ஐப்ரோஸு இதெல்லாம் பண்ணுற அளவுக்கு ஃபேஷியல் மாதிரி நாலேஜ் டெவலப் ஆகும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? கடைக்கு போய்ட்டு ஏதாவது ஃபேஷியல் இருக்கா சும்மா இது மாதிரி பண்ணுறதுக்கு? அப்போ தான் சார் ஃபேஸ் பேக்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபேஸ் பேக் அது கூட என்ன பண்ணுங்க, நீங்களே வீட்டில் ஒரு ஃபேஸ் பேக் தயாரிங்க. உட்காந்து ஆரஞ்சு தோதி பிரித்து அதை பொடிக்கி நசுக்கி பொடி பண்ணி வெள்ளரிக்காயை வாங்கி எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு தயாரித்து பண்ணிங்கன்னா அதுக்கு 10 நிமிஷம் செலவு பண்ணுறீங்க இல்லையா? நீங்கள் ஒரு ஸ்டேஜில் நீங்கள் தான் பியூட்டிஷியன். உங்களுக்கு தெரியாத அழகு கலையே கிடையாது. ஏன்னா உங்கள் முகமே அவ்வளோ அழகாக மாறிடும். ஏன்னா நீங்கள் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? 1/2 மணி நேரம் டெய்லி ஒரு பொறுப்பாக என்னை நான் அழகுபடுத்தி கொண்டு தான் வெளியே செல்வேன் என்ற அளவுக்கு உங்கள் ரொட்டீனை மாறிடும். நீங்கள் பார்க்கணும்லாம் என்ன இவ்வளோ பர்ஃபெக்டாக 1 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்படி இவ்வளோ அழகாயிட்டாங்க. 1 வருஷத்தில் என்ன நடந்தது? 1 வருஷம் முன்னாடி 10 நிமிஷம் நான் செய்ய ஆரம்பித்த மாற்றம் இன்று நான் ஐஸ்வர்யா ராய் மாதிரி மாறி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்லலாம். இதுதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அதுக்காக ஐஸ்வர்யா ராய் மாதிரி அவங்க மாதிரி அழகானாங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அழகை வெளியில் கொண்டு வரலாம். எல்லாரிடமே அழகு இருக்கிறது, அதை சொல்ல இருக்கிறேன். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கணும், எனக்கு இது புரியல அப்படிங்கும்போது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இருக்கிற பணக்காரர்கள்லாம் ஆரம்பித்தாங்கன்னா கூட உங்களுக்கு புரியாது. நீங்கள் கெட்ட பழக்கத்தை எடுத்துக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி ஒருத்தர் குடிகாரனாக இருக்கார்,
ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் அடிக்கிறாருன்னா அவர் வந்து எடுத்தெடுப்புலேயே ஹாஃப் அடிச்சாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை. காலேஜில் முதல்ல ஃப்ரெண்ட்ஸு ஒரு கிளாஸ் பியர் கொடுப்பாங்க. ஒரு கிளாஸ் பியர் தானே மச்சி, ஒன்றுமே ஆகாது. டே அல்லாண்டு ஒரு சிகரெட் கொடுப்பாங்க. ஒரு சிகரெட்டுடா. காலேஜ் ஃபேர்வெல் டே நம்ம கொண்டாடுறோம். இந்த விட்ட அக்கேஷன் கிடையாது. இன்றைக்கி என்னடா இருக்குது, இந்த ஒரு ஃபங்க்ஷன் அவ்வளோதான். இதை விட்டால் வர வாய்ப்பு கிடைக்காது. ஓகே, அவ்வளோதான். அன்னைக்கு தொடர சிகரெட்டு, அன்னைக்கு தொடர பியர் கிளாஸ் நம்ம மக்கு. இது என்ன ஆகும்? ஒரு கிளாஸ் ஒரு 6 மாதம் ஒரு கிளாஸ் விடும், 2 கிளாஸ் ஆகும், 3 கிளாஸ் ஆகும். பியர் வந்து மெதுவாக விஸ்கியாக மாறும், விஸ்கி பிராண்டி ரம்மாக மாறும். அதுக்கப்புறம் என்னென்னமோ பெரிய வெளிநாட்டுல போனால் டெக்கீலா சாராயம் கூட அது கிடைக்கல. அது மாதிரி போய் கடைசியில் எனக்கு இவ்வளோ அடித்தா தான் எனக்கு போதையே ஏறுதுன்ற லெவலில் நம்ம பிரெயின் வந்து என்டார்ஃபின் அந்த மாதிரி டியூன் ஆகிடும், நைரான்ஸ் எல்லாம். ஆனால் ஆரம்பித்தது எப்படி? எடுத்த எடுப்பில் நீங்கள் மொடா குடிகாரர் இல்லை, சின்ன பியரில் ஆரம்பிச்சிங்க. எடுத்த எடுப்பில் நீங்கள் செயின் ஸ்மோக்கர் இல்லை, ஒரு சின்ன இப்போ விழுந்து சீரியல் பார்க்குறாங்களே, இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறீங்க? நாள் முழுக்க சீரியல் உட்காந்துருக்காங்க லேடிஸ். எப்படி தான் ஆரம்பிப்பாங்க? 10 நிமிஷம் பார்ப்பாங்க. இந்த 1990 ஜூன் ஒரு சீரியல் போட்டான். 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் தான் அந்த சீரியல் ஓடும். அதுக்கப்புறம் என்னாச்சு, சன் டிவியில் சித்தி, சித்தப்பா, பெரியப்பா அப்படி இப்படின்ட்டு சீரியலாக ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் அப்படின்னு ஆரம்பிச்சு இன்றைக்கி நாள் பூரா சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க பெண்கள். அது மாதிரி எப்படி ஆரம்பித்தது? 10 நிமிஷம் ஆரம்பிச்சது பாருங்கள். அந்த ஜூன்லேயும் இதுலேயும் அப்போ அது மாதிரி வீடியோ கேம்ஸ் அதே பீரியடில் 10 நிமிஷம் விளையாட பார்ப்பானுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? வீடியோ கேம்ஸில் அரை மணி நேரம் விளையாடுவாங்க 6 மாதம். அதுக்கப்புறம் வீடியோ கேம்ஸு கடிங்க. அது மாதிரி தான் ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்ன எடுத்துலேயே நாள் முழுக்க ஃபேஸ்புக்கில் உட்காறீங்க இல்லையே. ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் முதல் நாள் ஒரு நாள் முழுக்க நீங்கள் வச்சுக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது ஃபேஸ்புக்னா என்ன, ஓஹோ வாட்ஸ்அப்னா இப்படியா, லைக் இப்படி தான் போடணுமா, அப்புறம் தான் இதில் இப்படி லைக் போட்டால் அந்த ஃபிகர் வந்து வரும், ஓஹோ இப்படி, ஓஹோ ரைட் பக்கத்து வீட்டு பொண்ணு மெசேஜ் அனுப்பலாமா, ரைட் ஓகே அவங்க அதில் இருப்பாங்களா இந்த சர்க்கிள். இப்படி எப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு நாள் ஃபேஸ்புக்கை 10 நிமிஷம் நோண்ட விட்டால் போகிறோம். இந்த டெக்னிக்கை தெரிஞ்சு தான் அவங்கள பழக்கப்படுத்துவாங்க. கொக்கோலா குடிச்சுப்பார், பெப்சி குடிச்சுப்பார், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிப்பார், ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணிப்பார். இதெல்லாம் மல்டிநேஷனல் கம்பெனியோட டாக்டிக்ஸ். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 10 நிமிஷம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 10 நிமிஷம் யூஸ் பண்ணுறா எழுதி தரேன், 10 வருஷம் கழிச்சு நீங்கள் நாள் முழுக்க அடிக்ட் ஆகிருப்பீங்க அதுக்கு. அப்படித்தான் இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் உட்காடுறவன், அதில் உட்காடுறவன், எல்லா வெப்சைட்லேயும் உட்காந்துட்டு வாழ்நாள் பூரா தொலைச்சவங்க அத்தனை பேருமே ஆரம்பித்தது 10 நிமிஷம்தான். இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். அது மாதிரி தான் நீ இந்த கெட்ட பழக்கம் எப்படி 10 நிமிஷம் சின்ன கெட்ட பழக்கமாக ஆரம்பிச்சு இன்றைக்கி ஒருத்தன் வாழ்க்கையே முடிச்சு வைக்குதோ வெற்றிகரமாக, அது மாதிரி தான் ஒரு பில்லியனர் எலான் மஸ்காக இருக்கட்டும், இல்லை ஒரு இவராக இருக்கட்டும், எவராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரோம் இஸ் நாட் பில்ட் இன் டே. அவங்க 10 நிமிஷம் வந்து ஒரு சின்ன இது பண்ணியிருப்பார், அதை பார்ப்பார். சிவாஜி கணேசன் ஒரு பெரிய நடிகரானார்லாம் என்ன, அவர் பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. முதல்ல 10 நிமிஷம் ரஜினிகாந்த்லாம் அப்படி சொல்லலாம், கண்ணாடி முன்னாடி ஒரு 10 நிமிஷம் உங்களை நீங்களே ஸ்டைல் பண்ணி பார்க்குறது. அந்த 10 நிமிஷம் ஏன் அப்படி சிகரெட் தூக்கி போட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இது இந்த பேச்சு சும்மா வெறும் கண்ணாடி பார்த்து என்ன பிரச்சனை, பேசி பார்க்கலாம், இது எப்படி இருக்குது. இது மாதிரி அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி தனக்கென்று ஒரு ஸ்டைலை உருவாக்கி இன்றைக்கி அந்த ஆள் வந்து கோடி கணக்கில் பில்லியன்ஸில் சேர்த்த ஒரு பெரிய பணக்கார லிஸ்ட்டில் சேர்ந்துட்டார். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பணக்காரர்களும். அம்பானி கதையெல்லாம் சொல்லலாம். நான் பாலியஸ்டர் பிரின்ஸ்னு ஒரு புக்கே எழுதியிருக்காங்க, படித்து பாருங்கள். குருன்னு ஒரு தமிழ் படம் எடுத்தது அவருடைய கதை தான். அது குருமூர்த்தி, ரைட்டர் குருமூர்த்தியை பேரை யூஸ் பண்ணாலும் கதை அம்பானியை பற்றி. அவர் ப்ரோட்டகனிஸ்ட்டு, இவர் வந்து ஆண்டகனிஸ்ட்டு. அது என்னக்கு சொல்ல வர, அவர் வந்து முதல்ல வந்து காயினை வாங்கி பார்த்துட்டு ₹1 காயின் என்ன வெயிட்டாக இருக்குது, அப்போல்லாம் நிக்கலில் பண்ணியிருக்குது கவர்மெண்ட். இந்த காயினை உருக்கி உட்காந்து காயினை விற்று பார்த்தா என்னடா ₹1 7 கிடச்சிது. ஆஹா, காயினை வாங்கி அப்போ அன்னத்துக்கு அது சட்டப்படி குற்றம் கிடையாது. காயினை வாங்கி காயினை விற்கிறது. அந்த பாட்டில் கூட மையா பாட்டில் காயினெலாம் தூக்கி போடுறதே ஒரு சிம்பிள் தான். அது காயினால் வளர்ந்தேன் அதுன்னு காட்டுறாரு மணிரத்னம். எதுக்கு சொல்ல வரேன், காயினை உருக்கி அதுக்கப்புறம் அங்கேருந்து துணி விற்கிறது. அப்புறம் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடும்போது, நான் ஒரு நாளைக்கு இந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் பிடிக்கிறேன், நான் பெட்ரோல் இண்டஸ்ட்ரியை நான் வச்சுருக்க போகிறேன், அது பயன்பாடு சொல்லி சாதிச்சார். ஆனால் அந்த கையில் 10 நிமிஷம் பெட்ரோல் பிடிச்சி போட்டது தான் நாளைக்கு ஒரு ஆயில் கம்பெனி ஆரம்பிக்கிறதுல போய் முடிச்சுது.
அப்போது நீங்கள் ஆயில் கம்பெனி தொடங்கணும்னா முதல்ல போய் ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஒரு 10 நிமிஷம் பெட்ரோல் போடுற வேலையை பாருங்கள். நாளைக்கு நீங்கள் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனினா 10 நிமிஷம் போய் ஒரு பிளானை பார்த்துட்டு ஒரு கட்டடத்தை பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி தான் ஒவ்வொரு ஹேபிட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத இதை பற்றி நான் சொன்னேன் இல்லையா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டோம். அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இப்போ ஒரு விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். அந்த லாங்குவேஜில் ஈஸியாக விளக்க முடியும். நான் சொன்னதை ப்ரூவ் பண்ணுறேன் உங்களுக்கு. நிறைய டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி யூபிஎஸ்சி இந்த மாதிரி தேர்வுகளெல்லாம் கூட இந்த கேள்விகள் வருகிறது. ஒரு தொகை 8 ஆண்டுகளில் 45 வருடங்களில் 8 மடங்கு ஆகிவிடுகிறது என்றால் 2 மடங்கு ஆகுவதற்கு எத்தனை ஆண்டுகள் பிடிக்கும்? ஏ 11 வருடம், பி 12 வருடம், பி 13, சி 15 வருடம் இப்படி இருக்கும். இதை கண்டுபிடிப்பதற்கு என்ன சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம், வாத்தியாருங்கள்லாம்? சொன்னேன்ல, A = P × (1 + R/100) (n). இது ஒன்றும் புரியாது, உங்களுக்கு மார்க்கும் வராது, வேலையும் கிடைக்காது. நான் என்ன சொல்கிறேன், சிம்பிளாக பாருங்கள். 8 மடங்கு இதை அப்படியே அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை பவரில் போடுங்க. 2 என்ன பவரு? 3 மடங்கு. இதை பாருங்கள், 1 × R/100 × n என்னங்கிறதானே வருஷம். இதை பவரில் போட்டிங்கன்னா என்ன வருது? 45 வரணும். அவன் சொல்கிற கணக்கு 45. ஓகேயா? 45 என்னவோ அது 45 வருடத்தில் 8 ஆகிவிட்டது. அந்த 8ஐ 2/3 போட்டிருங்க. ஓகே, இது என்னவோங்கிறத 45ன்னு போடுங்க. இப்போ என்ன ஆகுது? பவர் 3 = அங்கே 45. அப்போது 8 வர்றதுக்கு 45 வருடம் என்றால், அதாவது 3 மடங்கு வருவதற்கு 45 வருடம் என்றால் 1 மடங்கு எவ்வளோ? 15 வருடம். அப்போ ஆன்சர் 15 வருடம். ஒரு தொகை 2 மடங்காவதற்கு 8 மடங்காவதற்கு 45 வருடம் பிடித்தால் 2 மடங்காவதற்கு 15 வருடம் தான் பிடிக்கும். 30 வருடத்தில் அது எவ்வளோ பிடிச்சிருக்கணும்? 4. அடுத்தது பாருங்க, 8ல் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு? என்னன்னா நல்லா கவனிங்க. 2, 4, 8. முதல் 15வது வருடம் 2, இரண்டாவது 15வது வருடம் 4, மூன்றாவது 15வது வருடம் அது 8 மடங்கு ஆகிவிட்டது. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோடைய விளக்கம். இதுதான் எக்ஸ்போனென்ஷியல் growth. நான் முன்னாடி ஒரு காணொலியில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதோடைய விளக்கமும் இதுதான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஒரே வித்தியாசம் என்னென்னா, ஒரே அளவில் போகும். இது அப்படி இல்லை. நீங்கள் ஒரு மாதம் 1000 ரூபா போட்டுகிட்டே வரீங்கன்னா 12,000 ரூபாய். அடுத்த மாதம் 1000 ரூபாய்க்கு 12,000க்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு அது ஒரு குட்டி போட்டு 12,100 13,000 ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்டிங்கே. அப்போ பாருங்கள், உங்களுக்கு டெவலப் ஆகிட்டு. இதுதான் சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதைத்தான் அவர் அட்டாமிக் ஹேபிட்டில் சொல்கிறார். இது மாதிரி சேஞ்ச் பண்ணுங்கள், ஒரு சின்ன சேஞ்ச் ஆரம்பிங்க, அதுவே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வாழ்க்கையில் போய் முடியும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது கூட பாருங்கள், அவர் நம்ம சிறு துளி பெரு வெள்ளம் அப்படின்னா எவ்வளோ சிம்பிளாக முடியுது. அப்போ மேத்தமெட்டிக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்மளும் தான் அவங்களும் அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சவங்க ஈஸியாக புரியுது பார்த்தீங்களா. சின்ன மாற்றங்கள், சின்ன மாற்றங்கள் பெரிய ஒரு எல்லாம் நிறைய இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய மனுஷங்க ஜேர்னி ஆஃப் 1000 மைல்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்மால் ஸ்டெப் அப்படின்னு கன்ஃபியூஷன் சொல்லுவார். அது மாதிரி இன்னைக்கு நடந்த மிகப்பெரிய கட்டடங்கள் எல்லாம் முதல்ல ஒரே ஒரு செங்கலை எடுத்து வச்சு தான் ஆரம்பிச்சது. ஓகே, அது மாதிரி மனிதன் நிலாவுக்கு போனது கூட ஒரு காலடி, நீல் ஆம்ஸ்ட்ராங் ஒரு காலடி எடுத்து வச்சது தான். அது மாதிரி தான் எல்லாமே. நான் இன்னைக்கு ஒரு சின்ன பேபியாக இருந்தபோது ஒருத்தர் கணக்கு போட ஆரம்பித்தது ஒன்றும் இல்லை. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கே நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு பெரிய மேக்ரோ லெவல் கணக்கு கூட வேண்டாம், வாழ்க்கைக்கு உதவுற இந்த கணக்குகளை எப்படி நானாக தெரிந்து கொள்வது, வாத்தியாரே இல்லாமல் எனக்கு நானே நான் கணக்கு வாத்தியார்னா இதுவும் அதை சொல்லுவாங்க. முதல் நாள் 10 நிமிஷம் என்ன பண்ணுங்க, 10 நிமிஷம் ஒரு ஹேபிட் எடுத்து பேப்பரில் 1, 2, 3, 4, 5, 6 எழுத ஆரம்பிங்க. வெறும் நம்பரை மட்டும் எழுதிகிட்டே இருங்க 10 நிமிஷம். ஆனால் விடாமல் அந்த பிரேக் இருக்கக்கூடாது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். இப்போ ஒரு மாதம் ஆனோடனே கடை வெறும் நம்பரை மட்டும் எழுதிட்டுருக்கோம். ஒன்று செய்யலாமா, நம்ம பண்ண செலவுகள்லாம் எழுதலாம் 10 நிமிஷம். இப்போ என்ன ஆகுது, செலவுகளை எழுதுறீங்க, அது என்ன ஆகும், கொஞ்சம் ஏன் வரவுகளையும் எழுதுனா என்ன, எக்ஸ்பென்ஸ் இன்கம் ரெண்டுத்தையும் எழுத ஆரம்பிப்பீங்க. அப்புறம் 1/2 மணி நேரம் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணி இது. அப்புறம் 6 மாதம் கழிச்சு, ஓஹோ இப்போ இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இப்போ இனிமேல் இந்த செலவு அனாவசியமான செலவு மாதிரி தெரியுது, போன மாதம் இந்த செலவெல்லாம் நடந்திருக்கா, அடாடா கவனிக்கவே இல்லையே, இவ்வளோ வந்தால் வந்திருக்கா, இந்த மாதம் நிறையா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணோம், இதை குறைக்கணும். இப்போ என்ன ஆகுது, பழச ரெக்கார்ட் பண்ண 10 நிமிஷம் உட்காந்து கணக்கை எழுத ஆரம்பிச்சது நீங்கள் இன்னைக்கு எழுதின கணக்கு நாளை ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்டீங்க. 6 மாதத்தில். ஒரு வருஷம் ஆனோன்னு என்ன சொல்லிங்க, அடுத்த ஒரு வருஷத்துக்கு இப்பயே ஒரு கணக்கு ஒன்று போட்டுடலாம். இப்படி தான் இப்போ இதுக்கு பேர் தான் பட்ஜெட். நம்பர் எழுத ஆரம்பித்த நீங்கள்
எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்டு லெட்ஜர் எழுத ஆரம்பித்து இப்போ என்னடான்னா இதை பட்ஜெட் போடுற அளவுக்கு போயிட்டீங்க. இப்போ அனலிசிஸ் பண்ணுவீங்க ரிப்போர்ட்டில், இது என்ன குறைக்கலாம், ஏது பண்ணலாம். இப்போ என்ன ஆகுது, ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒரு பெரிய உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய நிதி ஆலோசகராகி ஒரு 5 வருஷம் 2-3 வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு பெரிய எலான் மஸ்க் மாதிரியோ இல்லை ஒரு பெரிய அம்பானி மாதிரி நீங்கள் ஒரு பணக்காரர் ஆகிடுவீங்க. எதுக்கு சொல்ல வரேன், எல்லாம் நீங்கள் ஒரு வருஷம் முன்னாடி இப்போ ஒரு வருஷம் முன்னாடி பார்க்கும்போது அவன் சாதாரணமாக தான் நான் தான் இன்றைக்கி என்ன பண்ணான்னு தெரியல, ஏதோ எல்லாம் அடிக்கவே அடிக்காது. திடீர்னு லாட்ரி அடிக்கிறதுக்கு எதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படியே வந்து ஒரே நாளில் ஒரு பெரிய பணம் வருகிறது என்றால் அது ஒரே நாளில் சென்றுவிடும். அதை புரிஞ்சுக்கணும். அது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஈஸியாக வந்ததுன்னா ஈஸியாக போகும். கஷ்டப்பட்டு வர்றது அவ்வளோ லேஸில் போகாது. அதுதான் சொன்னேன். அதனால தான் கஷ்டப்பட்டு உழைத்த பணம், ரொம்ப நாளாக சேர்த்த பணம் அவ்வளோ லேஸில் திருட முடியாது, அறிவை திருட முடியாது. அந்த மாதிரி அந்த பணம் நிலைக்கும். அதனால்தான் நிலைக்க வேண்டிய பணத்தை சம்பாதிப்பது என்பது என்றால் நான் அதற்காகத்தான் வழி சொல்லுகிறேன். லாட்ரி அடிப்பது இதெல்லாம் வந்து நிலைக்க போவதில்லை சொல்லுவாங்க. என்ன பாருங்கள், அந்த காலத்தில் எல்லாம் கோட்டை விட்டாங்க. அந்த எக்கச்சக்கமாக சம்பாதிச்சு சினிமா ஸ்டார்லாம் கடைசியில் வறுமையில் தான் செத்தாங்க. ஆனால் இதே வந்து பிளான் பண்ணி பாருங்கள், தீருபாய் அம்பானி பிளான் பண்ணி காயினை உருக்கி இன்றைக்கி பாருங்கள் முகேஷ் அம்பானி எங்கேயோ போயிருக்கிறாங்க அவங்க. அது மாதிரி நான் என்ன சொல்ல வரேன், அதுக்கான அதெல்லாம் நேர்மையாகவே உழைத்தால் போதும், நன்றாக சம்பாதிக்கலாம். ஆனால் சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். இப்போது இருப்பது எதுவுமே நடக்கவில்லை என்றால் ஏதோ ஒன்று மாற்றங்கள், சின்ன சின்ன மாற்றங்கள் செய்தால் மாற்றங்கள் உருவாகும். ஏற்கனவே பண்ணிக்கொண்டிருந்து மாறினா மாறாது. அது மாதிரி அந்த ஃபேஸ்புக்கில் 10 நிமிஷம் உட்காந்து ஒருத்தன் அடிக்ட் ஆகிற மாதிரி, டிவிசி பார்த்து 10 நிமிஷம் ஆரம்பித்து அடிக்ட் ஆகிற மாதிரி 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணி நாளைக்கு நீங்கள் பெரிய அழகான ஒரு ஹெல்த்தியான மேனாக மாறலாம். 10 நிமிஷம் நீங்கள் கணக்கு எழுத ஆரம்பித்து நீங்கள் நாளை பெரிய பணக்காரராக மாறலாம். அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதை விளக்குவது பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக ஹேபிட், அட்டாமிக் ஹேபிட்ஸ். இதை விளக்குவதற்கு தான் இந்த காணொலி. நான் வந்து பற்று உணர்ந்ததை நிறைய பேர் பயன்பட வேண்டும் என்பதற்காக ரொம்ப இப்போவே நான் யூடியூப் வந்து பெருசாக ஒருத்தர் பார்க்கல. ஆனால் நான் இந்த தான் நாளை இன்று சின்ன சின்ன போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கண்டிப்பாக ஒரு நாள் நிறைய பேர் பார்ப்பார்கள். இந்த நம்பிக்கை தான். இதுவும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த சின்ன இந்த குவாரலியே நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், நம்ம 10 நிமிஷம் நம்மளும் ஏதாவது பண்ணலாம், இது புதுசாக ஏதாவது பண்ணலாம், இது பண்ணலாம் ஹேபிட்டாக மாற்றி வாழ்க்கைக்கு உதவுகிற செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அது பெரிதாக எதையும் உடனே நம்மளால் செய்ய முடியாது. சின்னதாக ஆரம்பித்தால் தான் நிலைக்கும். அதனால தான் சொன்னேன், அப்படியே நிலைத்து நீண்ட காலம் மாறும்போது மிகப்பெரிய மாற்றமாக மாறும். இதுதான் சிறு துளி பெரு வெள்ளம் என்று சிம்பிளாக நம்ம பெரியவங்க சொன்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது காம்பவுண்ட் சேஞ்ச், இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச். இப்போது இதை பற்றி புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. நான் அப்போ தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதோட ரொம்ப முக்கியமானது, நான் மகிழ்ச்சியில்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். இது போன்று இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது போன்ற கணித விஷயங்களை இன்னும் எளிமைப்படுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. கணிதம் அது ஒரு கடல், நிறைய சொல்லணுன்னு இருக்குது. நான் வந்து அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் எளிமைப்படுத்தி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக அப்படி கூட்டி சொல்லணும். நான் என்னையும் என்கரேஜ் பண்ண நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ராஜேஷ் சத்யா ஸ்பீக்ஸுங்கிற என்னுடைய சேனலை கொஞ்சம் எடுத்து செல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்கள். தொடர்ந்து என் காணொலியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.